வீணா? அண்ணா நான் திவ்யா பேசுறேன். சொல்லு. மது உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஓகே, நாளைக்கு 9:30 ஆஃபீஸ் வந்துடுறேன். சரி. சொல்றா, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னியா? என்ன விஷயம்? மறு மனசு கேட்கல. உனக்கு ஓகேன்னா நான் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டுமா? நானே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதும் நீ நானும் திருவண்ணாமலை போறோம். அம்மாவை கன்வின்ஸ் பண்றோம், புரியுதா? அது வரைக்கும் பேசாம இருடா ப்ளீஸ். சரி வச்சிடவா? டேடி சொல்லு. காலையில கல்யாணம் நடந்துரும்ல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல? மனசை போட்டு குழப்பிக்காத, எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது. வரக்கூடாது, நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும்மா. நாளை காலை நீ என்ன பிக்கப் பண்ண வர வேணாம். நான் என் ஃப்ரெண்ட் வண்டியில ஸ்ட்ரைட்டா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். ஓகே பை. என்னம்மா, ஃபைனல் ஸ்கேன் முடிஞ்சா? டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு கழுத்துல கொடி சுத்திருக்குன்னு சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணி தான் வெளியில எடுக்கணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. நீ வேற, என் பையன் பின்னாடி கன்சீவா பொண்ணு திரிசா பொண்ணு சுத்த போகுதுங்க. நீ கொடி சுத்திருக்கிற பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏய், கண்ணத்தோட அழுக கூடாது. நம்ம பாலனுங்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து விட்டுருக்கேன், வாங்கிட்டியா? நாளைக்கு காலையில வந்த உடனேயே திண்டிவனத்துல பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து உன்னை சேர்க்கிறேன். ஜாம் பிரசவத்தை பார்த்து நம்ம குட்டு ஜோட்டாபியமா லான்ச் பண்றோம், புரியுதா? ஏங்க, நம்ம பையன் நல்லபடியா பிறந்துருவான்லங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அவன் நம்ம பையன் திங்க குட்டி மாதிரி வருவான், எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்கேன்ல, பயப்படாத, தைரியமாது. மனசை போட்டு கொலைப்பிடாம நம்ம கொலை சாங்க நமக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஹலோ ஏடி, సార్ ట్రిగర్ ఆన్ చేయలేదు. అలహాబాద్ పోలీస్ హెడ్ క్వార్టర్స్ నుంచి ఈ ఫోటోస్ పంపించారు సార్. అది మాత్రమే కాదు సార్, ఫోరెన్సిక్ బాంబ్ రిపోర్ట్ సార్. లారీలో పేలిన బాంబ్ మెటీరియల్స్, ట్రైన్లో దొరికిన బాంబ్ మెటీరియల్స్, 2 మెటీరియల్స్ ఒకటే సార్. ప్రోపేన్, మీథేన్ అండ్ రెడ్. ఇట్స్ కన్ఫర్మ్ సార్. చోట హైదరాబాద్లోనే ఉన్నాడు సార్. இமீடியட் ரெட் அலர்ட் ஏண்டி? ரெட் அலர்ட்டை கேன்சல் பண்ண சொல்லுங்க. சோட்டா ஹைதராபாத்ல இருக்கான்னு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தேங்க் காட், சென்னை சிட்டி இஸ் சேஃப் நவ். எக்ஸ்கியூஸ் மீ, தப்பாக நினச்சிக்கிறாருங்க. கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டாக இருக்குது. ஒரு 200 ருபீஸ் சேஞ்ச் இருக்குமா? வண்டிக்கு பெட்ரோல் படைச்சேன். உங்களை சிட்டியில் எங்கே வேணாலும் போய் டோர் டெலிவரி பண்ணிடுறேன். ப்ளீஸ் 200 ருபீஸ் சேஞ்ச். தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி.
தேங்க்யூ, ஐ அப்ரிசியேட்டிவ். இந்தாப்பா 200 டேங்கை ஃபில் பண்ணு. 200 பரவாயில்ல, ஃபில் பண்ணு. மிச்சம் இருந்த கேனில் வாங்கிக்கிறேன். சொல்லு சோட்டா. அட்ரஸ் ராமானுஜம் அபார்ட்மெண்ட், ஃபிளாட் 4D, பூந்தமல்லி ஹைவே. ஓகே. ரீச் சென்னைன்னு நான் சொல்கிறேன். மெயில் ஐடிக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிடு. ஓகே. மெயில் ஐடி a1b2c3d4@gmail.com. பாஸ்வேர்ட் பிரதர், இந்த ஹைவேல போலீஸ் செக்கிங்கே இருக்காதே. இன்னைக்கு ஏன் இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்க? உள்ளா பிரதர், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பிரதர், பர்ஸ் எடுத்து ஜட்டிக்குள்ள போட்டுக்கோங்க. ஏய் நிப்பாட்டு ஊது. சார், நாங்க 2 பேரும் குடிக்கல சார். 2 பேரா? நீ ஒருத்தன் தானே இருக்க. இந்த குள்ளா பிரதர் எங்கட ஆள யோ, முதல்ல வாயை ஊது. பேயா இருப்பானோ? முதல்ல ஊது நீ. ஊதுங்க சார். சார் ரெட் அலர்ட் கேன்சல்னு நியூஸ் வந்துருச்சு சார். சார் நாங்கள் ஜெயிலி தான் சார் தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை சார். ஓகே ஓகே போங்க. ஓகே சார். போங்க சார். என்னையா எல்லாரும் தெரிஞ்சிட்டானுங்களா? ஒருத்தனை சிக்க மாட்டேங்கிறான். சார், அந்த இன்ஸ்பெக்டர் ஊத சொல்லுங்க, சிக்கிடுவேன். ஹலோ. சாரி மாப்பிள்ள, போலீஸ் செக்கிங், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நாளைக்கு அப்புறம் 2 o'clock டியூட்டிடா. நாளைக்கு காலைல ஒரு முக்கியமான வேலைங்கன்னா உன்கிட்ட காரை வாங்கிட்டு போறேன். நாளைக்கு மதியம் 2 மணிக்குள்ள காரை அவன் கையில ஒப்படைச்சிடறேன். ஓகே? கன்ஃபார்மா தானே? கன்ஃபார்ம். ஃபோனை வை. சார் 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 ஹலோ, சீக்கிரம் வாங்க, ஆக்சிடென்ட் கேஸ். டாக்டர் இருக்காங்களா? டியூட்டி டாக்டர் இருக்காங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், பேஷண்ட் உங்கள் ஃப்ரெண்டா? டாக்டர், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? தலையில் 5-6 தையல், கை காலில் கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டிருக்கு. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பில் ஓபியில் பே பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிடலாம். 4000? இப்போ தலையில் அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுல்ல, அவங்க ஃப்ரெண்டு பில் பே பண்ணிட்டாங்களா? இல்லை டாக்டர். பில் பே பண்ணலையா? சேஃபான இடமா? 100%. நைனி ஜெயில இருந்து உங்ககிட்ட அடுத்த டார்கெட் சென்னை தான் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். அதுல இருந்து 4 மாசமா இதே பிராமின் ஃபிளாட்ல தான் இருக்கேன். ஒரு பிராமின் பொண்ணா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புனா கூட நம்ம இங்க தான் தங்கியிருந்தோன்னு போலீஸ்க்கு எந்த டவுட்டும் வராது. பசங்க
வினய், பவன், அருண், வீரா 4 பேரும் சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையிலே ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு தனித்தனியாக தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர்கிட்டயுமே செல்ஃபோன் இல்லை. நாம் வழக்கமாக யூஸ் பண்ணுற மெயில் கம்யூனிகேஷன் மெத்தட் தான். ஒரே மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் 4 பேருக்கும் தெரியும். டெய்லி காலையில் 11 மணிக்கு மெயில் ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் இருக்கிற டிராஃப்டை மட்டும் படிச்சுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுவாங்க. இமீடியட்டாக நம்ம பசங்களை அவங்கவுங்க ஏரியாவில் பப்ளிக் அதிகமாக கூடுற கோயில், பஸ் ஸ்டாண்ட், ரெஸ்டாரண்ட், மால்ஸ், தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்ப சொல்லு. அண்ட் நான் உனக்கு ஃபோனில் சொன்ன இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் பசங்களை தெரியப்படுத்திடு. ஏன்னா சென்னை ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அது மட்டும்தான் நமக்கு அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன். புரியுதா? பாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டபுளாக ஏற்பாடு பண்ணிவிடு. ம்.